Hello all, welcome to my channel Geo Arts and Creatives. இன்னைக்கு நம்ம ஃப்ரீ ஹேண்ட் எம்ப்ராய்டரி கிளாஸில் செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணி ஒரு லீஃப் ஃபில்லிங் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி நிறைய லீஃப் ஃபில்லிங் ஒர்க் பார்த்துட்ருக்கோம். அதில் இது நம்ம ஆல்ரெடி படித்த செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணி ஒரு லீஃபை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முதல் லீஃப் ஷேப் ஒன்று ட்ரா பண்ணி அதில் சென்டர் லைன் வந்துட்டு கொஞ்சம் அடையாளப்படுத்திக்கிட்டு அப்புறம் லீஃபோட போன்ஸ் மாதிரி லைன் ட்ரா பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம ட்ரா பண்ணியிருக்க லீஃபோட ஒரு ஓரத்தில் இருந்து கிளாத்தோட அடிப்பக்கம் நீடில் பஞ்ச் பண்ணி வெளியே எடுத்துட்டு நம்ம நார்மலாகிட்டு போடுற செயின் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். லீஃபோட ஓரத்தை சுற்றி ஃபுல்லாயுமே செயின் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். செயின் ஸ்டிச் எப்படி போடுறது அப்படின்னா, நாம் ஃபர்ஸ்ட்டு நீடில் கிளாத்தோட அடிப்பக்கத்துலேருந்து வெளியே எடுத்து கொஞ்சம் தள்ளி கேப் விட்டு பஞ்ச் பண்ணி வெளியே எடுக்கிறோம். நீடில் த்ரெட் வச்சு ஒரு வாட்டி சுற்றி வெளியே எடுக்கிறோம். அப்புறம் ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் ஆகும். அதோட பக்கத்தில் நம்ம கடைசியாக வெளியே எடுத்த இடத்துல இருந்தே, அதாவது அந்த லூப்போட உள் பக்கத்தில் இருந்தே திரும்ப நீடில் கிளாத்தோட அடிப்பக்கம் பஞ்ச் பண்ணி கொஞ்சம் கேப் விட்டு வெளியே எடுக்கிறோம். அப்புறம் திரும்ப அதே இடத்துல த்ரெட்டால் நீடில் ஒரு வாட்டி சுற்றி வெளியே எடுக்கிறோம். நம்ம லீஃபோட ஓரத்தில் ஷேப் கிளியராக வர்றதுக்காக அதில் நம்ம செயின் ஸ்டிச் போட்டு முடிக்கிற டைமில் லூப்போட பக்கத்தில் நீடில் பஞ்ச் பண்ணி எடுப்போம்ல, அது மாதிரி ஒரு வாட்டி நீடில் பஞ்ச் பண்ணி வெளியே எடுத்துகிட்டு திரும்ப அதுலேருந்து கண்டினியூ பண்ணி செயின் ஸ்டிச் திரும்பவும் ஒர்க் பண்ணுறோம். நம்ம அப்படி ஓரத்தில் ஒரு லாக் பண்ணுற டைமில் ஷேப் வந்துட்டு பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். லீஃபோட ஷேப் அழகாக இருக்கும். நம்ம சுற்றியுமே செயின் ஸ்டிச் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமாயிட்டு நம்ம அடையாளத்துக்காக நடுவில் கொடுத்துருக்கோம்ல ஒரு லைன், அதையும் ஃபுல்லாகவுமே செயின் ஸ்டிச்சை ஒர்க் பண்ணி ஃபில் பண்ணி எடுத்துக்கிறோம். இது நான் வந்துட்டு ஃப்ரீ கிளாஸ் தான் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்குது. இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணி கிளாஸ் குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். நான் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். அப்புறம் எம்ப்ராய்டரி ஒர்க்ஸில் இன்ட்ரெஸ்ட் உள்ள உங்களோட ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இப்போ நம்ம திரும்பவும் அந்த எட்ஜில் போயிட்டு செயின் ஸ்டிச் போட்டு முடித்து பக்கத்தில் ஒரு லாக் பண்ணி எடுத்துக்கிறோம். அப்போ லீஃபோட ஷேப்பு பார்க்க அழகாக இருக்கும். அப்புறம் நம்ம நடுவில் திரும்ப ஒரு லைன் போட்டிருந்தோம்ல போன்ஸு, அந்த லைனுக்கு நம்ம லீஃபோட ஓரத்தில் இருந்து கிளாத்தோட அடிப்பக்கம் நீடில் பஞ்ச் பண்ணி வெளியே எடுத்துகிட்டு நம்ம நடுவில் போட்டிருக்கோம்ல செயின் ஸ்டிச், அதோட உள் பக்கமாக நீடில் மட்டும் விட்டு வெளியே எடுத்து ஆப்போசிட் சைடில் கொண்டு திரும்ப பஞ்ச் பண்ணி அங்கே முடிக்கிறோம். இது கிளாத்தில் நீடில் பட வேண்டாம். செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம்ல அந்த த்ரெட்டோட அடிப்பக்கத்திலோடி மட்டும் போயிட்டு ஆப்போசிட் சைடில் வெளியே எடுத்து அங்கே பஞ்ச் பண்ணுறோம். அப்போ அந்த போன்ஸ் வரைஞ்சிருக்கிறது ஒரு வி ஷேப் மாதிரி நம்ம வரைஞ்சிருக்கோம்ல, அதில் அப்படியே கிடைக்கும். ஒவ்வொரு வாட்டியும் லெஃப்ட் சைட்லேருந்து நீடில் பஞ்ச் பண்ணி வெளியே எடுத்து நடுவில் இருக்கிற செயின் ஸ்டிச் வழியாக நீடில் உள்ளாடி விட்டு ஆப்போசிட் சைடில் இருக்க செயின் ஸ்டிச் பக்கத்தில் நம்ம லெஃப்ட் சைடில் எந்த இடத்துல போட்டோமோ அதோட நேர் ஆப்போசிட்டில் ரைட் சைடு ஓரத்தில் பஞ்ச் பண்ணி உள்ளே விட்டு நீடில் வெளியே எடுக்கிறோம். சாரி, அது நான் வந்துட்டு ஒரே செயினில் திரும்பவும் போட்டுட்டேன். அதனால நேர் கோடு மாதிரி வந்துட்டு நம்ம ஒரு வாட்டி செயினில் போட்டோன்னா அதுக்கு அடுத்தது போடுறது அடுத்த செயினில் போட்டு வெளியே எடுக்கணும். அப்போ நமக்கு வி ஷேப்பில்
லைன்ஸ் கிடைக்கும். நீங்களும் ஒர்க் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த லீஃப் ஃபில்லிங் வந்துட்டு ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். ஒர்க் பண்ணி பார்த்தோன்னா நீங்களும் ஒர்க் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.